வணக்கம். இன்னைக்கு நாம விபி சிங்கின் சமூக நீதி புரட்சிங்கிற மூலக்குறிப்புகளை வச்சு விபி சிங் பத்தியும் அவர் கொண்டு வந்த அந்த மண்டல் கமிஷன் அமலாக்கம் பத்தியும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி, முதல்ல விபி சிங் ஜூன் 1931 பிறந்தார். ஒரு ராஜ்பூத் பின்னணி இல்லையா? ஆமா, அலகாபாத்ல சட்டம் இயற்பியல் கூட படிச்சிருக்காரு. அப்புறம் 60கள்ல காங்கிரஸ்ல அரசியல் வாழ்க்கை ஆரம்பிக்குது. ஊபி முதல்வராகவும் இருந்திருக்காரு. ஆமா, 80-82ல ராஜீவ்காந்தி கீழே நிதியமைச்சராகவும் இருந்திருக்காரு பாருங்க. 84-87. ஓ ஆமா, நேர்மைக்கு பெயர் போனவர்னு சொல்றாங்க. ஆனா அந்த போஃபோர்ஸ் ஊழல் விவகாரத்துல கருத்து வேறுபாடு வந்து அதனால 1987ல காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துட்டார். அப்புறம் ஜனதா தளம் ஆரம்பிச்சு 1989ல தேசிய முன்னணி ஆட்சியை பிடிச்சு பிரதமரானார். ஆனா ரொம்ப குறுகிய காலம் தான் பதவியில இருந்தார். ஆனாலும் அவர் செஞ்ச ஒரு விஷயம் வந்து இந்திய அரசியலையே பெரிய அளவுல மாத்துச்சு இல்லையா? நிச்சயமா. அதுதான் அந்த மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை அமல்படுத்தினது. அதாவது 1979லயே பிபி மண்டல் தலைமையில அமைச்ச இந்த கமிஷன். ஆமா, அது எதுக்குன்னா இந்த சமூக ரீதியாகவும் கல்வியிலையும் பின்தங்கி இருக்கிற வகுப்பினரை, அதாவது ஓபிசிகளை அடையாளம் கண்டு அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னிச்சு. கரெக்ட். மத்திய அரசு வேலைகள்லயும் கல்வி நிறுவனங்கள்லயும் 27% இடஒதுக்கீடு. ஆனா இது பல வருஷமா கிடப்புல தான் இருந்துச்சு. ஆனா விபி சிங் பிரதமர் ஆனதும் ஆகஸ்ட் 7, 1990ல இதை அமல்படுத்த போறதா அறிவிச்சார். இது வந்து ஏற்கனவே இருந்த SC/ST இடஒதுக்கீட்டை தாண்டி. ஆமா, நாட்டின் மக்கள் தொகையில ஒரு கணிசமான பகுதி, கிட்டத்தட்ட 50% இருக்கிற ஓபிசிகளுக்கும் இடஒதுக்கீட்டை விரிவாக்குச்சு. நம்ம மூலக்குறிப்புகள் சொல்ற மாதிரி இது வெறும் ஒரு அறிவிப்பு இல்ல, ஒரு சமூக அரசியல் பூகம்ப மாதிரி. அதானே, அதோட தாக்கம் உடனடியே தெரிய ஆரம்பிச்சது. லட்சக்கணக்கான ஓபிசி இளைஞர்களுக்கு அதுவரைக்கும் ஒரு கனவா இருந்த அரசு வேலையும் உயர்கல்வியும் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு. அப்ப அவங்களோட சமூக பொருளாதார நிலையில இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கணும். நிச்சயமா. மிக முக்கியமா, அதுவரைக்கும் அதிகம் பேசப்படாத இல்ல ஓரளவுக்கு விளிம்புல இருந்த சாதி அடிப்படையிலான ஏற்றத்தாழ்வு பிரச்சனை வந்து இந்திய அரசியலோட மையத்துக்கு வந்துருச்சு. சிங் இதை வந்து சமூக நீதிக்கான ஒரு முக்கியமான படின்னு நம்பினார். ஆனா இந்த மூலக்குறிப்பிலேயே சொல்ற மாதிரி இதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பிச்சு இல்லையா? ஆமா, ரொம்பவே. குறிப்பா உயர்சாதி பிரிவினர் மத்தியில இது தகுதிக்கு எதிரானது, மெரிட் பாதிக்கப்படும்னு ஒரு பெரிய குரல் எழுந்துச்சு. நாடு முழுக்க போராட்டங்கள். சில இடங்கள்ல தீக்குளிப்பு மாதிரி ரொம்ப மோசமான சம்பவங்கள் கூட நடந்துச்சுன்னு படிச்ச நினைவு. உண்மைதான். அந்த எதிர்ப்பு, அதனால ஏற்பட்ட அரசியல் குழப்பம், இதெல்லாம் சேர்ந்துதான் சிங்கோட அரசாங்கம் 1990ல கவிழ்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது. கூட்டணி கட்சிகள் ஆதரவை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆமா, இது வந்து உண்மையிலேயே சமூக நீதிக்காக செஞ்சாரா இல்ல ஓபிசி வாக்குகளை குறிவச்சு செஞ்ச அரசியல் நகர்வா அப்படிங்கிற விவாதம் அப்பவும் இருந்துச்சு, இன்னைக்கும் இருக்கு. மூலக்குறிப்புகளும் அதை சொல்லுது. அவரோட குறுகிய பதவிக்காலம் காரணமா அவர் நினைச்ச மற்ற சீர்திருத்தங்களையும் செய்ய முடியாம போச்சு. அதுவும் ஒரு யதார்த்தம் தான். சரி, அப்போ மொத்தத்துல விபி சிங்கோட இந்த நடவடிக்கையை எப்படி பாக்குறது? இதோட அர்த்தம் என்ன? மூலக்குறிப்புகளோட சாராம்சம் என்ன சொல்லுதுன்னா, மண்டல் கமிஷன் அமலாக்கம் வந்து இந்திய சமூக நீதி வரலாற்றுல ஒரு முக்கியமான திருப்புமுனை. நிறைய சர்ச்சைகள் இருந்தாலும் அது ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைக்கு கொண்டு வந்துச்சு. அப்போ சிங் வந்து அரசியல் லாபத்தை விட சமூக சமத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருன்னு சொல்லலாமா? அப்படி ஒரு பார்வை இருக்கு. அவர் எடுத்த முடிவு பல தலைமுறையா ஓரங்கட்டப்பட்ட நிறைய சமூகங்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான அங்கீகாரத்தையும் குரலையும் கொடுத்துச்சுன்னு நம்ம மூலக்குறிப்புகள் சொல்லுது. ஆஹா, விபி சிங்கோட பதவிக்காலம் ரொம்ப சின்னதா இருந்தாலும் இந்த மண்டல் கமிஷன் அமலாக்கம் மூலமா அவர் செஞ்ச தாக்கம் வந்து இந்திய சமுதாயத்திலயும் அரசியலையும் இன்னைக்கும் நீடிச்சிட்டு இருக்குங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. ஆமா, இத இன்னும் கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, ஒரு பக்கம் வரலாற்று அநீதிகளை சரி செய்ய இடஒதுக்கீடு மாதிரியான கொள்கைகள், இன்னொரு பக்கம் தனிநபர் தகுதி அடிப்படையிலான வாய்ப்புகள், இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சமநிலைய எப்படி ஒரு சமூகம் கொண்டு வருது, இந்த ஒரு பதட்டம், இந்த விவாதம் இன்னைக்கும் இந்தியால தொடர்ந்துட்டே இருக்கிறத நீங்க பார்க்கலாம் இல்லையா? ஆமா, இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இது நீங்க மேலும் சிந்திக்க வேண்டிய ஒரு புள்ளி. இந்த அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி.